நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாரா பலன் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கேன். அம்மிங்கிற வார்த்தை வேண்டாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து கேட்ட மின்னலு டிக்கு வடிவம்ங்கிறாங்க. நீங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு டீஃபால்ட்டாகவே சில பொருட்களை கையில் வச்சிருக்கணும். இதை வச்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது, கவசத்தை போல காப்பாற்றும் என்று சொல்லுகிறார்கள். சில பொருட்களை நீங்கள் வந்து காது மடல், ஒரு குழந்தையோட காது மடல், அல்லது ஒரு 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 பெரிய செவிக்கு உணவு இல்லாத போது அப்படின்னு ஒரு வாரத்தை போட்டு ஒரு காது போட்டோம், ஏதோ ஒன்று அந்த செவிங்கிறத நீங்கள் உங்கள் காதில் விழணும். காது மடல், அது 3 பாதச்சுவடு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமை மீது ஆமை வச்சு ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு கடையிலலாம் கிடைக்கும், வாங்கி பாருங்கள். வாங்கி வச்சு பாருங்கள், உங்கள் லைஃபே மாறும். அடுத்த அம்பின் வடிவம், நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது பழிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ஒன்று உண்டு, அது பாருங்கள். முக்கியமாக குதிரை முகம், அதை நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே பிள்ளையார் சொல்லி போட்டு கையெழுத்து போட்டு பார்ப்பேன். இந்த கையெழுத்து போட்டு பழகிறது. அப்புறம் வீணை, சிங்கவால் ஆகாததை அன்னபூரணியும் மான் தலையும் உங்களுக்கு ஆகாததை பார்க்காதீங்க. பெரும்பாலும் அன்னபூரணி சில சின்னதாக இருக்கும், வச்சுக்காதீங்க. அடுத்தாக சித்திரை, ஸ்வஸ்திக்கு செந்தூர பொட்டு தவிருங்க. ஷீ சக்கரத்தை நீங்கள் டெய்லி பார்க்கணும். ஷீ சக்கரத்தை கழுத்தில் போட்டுக்கோங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாரா பலன் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கேன். அது என்ன தாரா பலன்? வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு நல்லதாக முடியும், சில விஷயம் அல்லதாக முடியும். இப்போ நல்லதாக முடிகிற விஷயத்துக்கெல்லாம் சில பொருட்கள் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தாரா பலனுடைய நோக்கம். இந்த பதிவோட நோக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு சில பொருட்கள் டீஃபால்ட்டாகவே நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சில நட்சத்திரங்கள் நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறது. சில பொருட்களும் சில நட்சத்திரங்களும் நமக்கு நன்மை பயக்காததாக இருக்கிறது. அப்போ எது என்ன, எந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டா குபேர சம்பத்துகளை நம்ம அச்சீவ் பண்ணலாம், எந்த பொருள் கூட இருந்தால் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பிறக்கும் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு 3 பிரதான நட்சத்திரங்களை நாம் கொண்டிருக்கிறோம். என்ன? உத்திராடம் 2, 3, 4 இந்த 3 நட்சத்திரம். அதே மாதிரி திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதங்கள். இதெல்லாம் தான் மகர ராசி தன்னகத்தை கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள். அவ்வகையில் அடுத்ததாக பிரதான நட்சத்திரமாக நாம் சொல்லுவது உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்குறோங்க. உத்திராட நட்சத்திரத்தில் எது செட் ஆகும், எது செட் ஆகாது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவான வடிவங்கள் இது உங்களுக்கு செட் ஆகும். செட் ஆகாத வடிவங்கள், செட் ஆகிற வடிவங்கள் அப்புறம் பேசலாம். அதெல்லாம் பணம் தரக்கூடிய வடிவங்கள். முதல்ல உங்களுக்கான பிரதான வடிவங்கள் என்னங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக நான் ஏற்றிய வில் சொல்கிறாங்க. இப்படி நான் வில்லேந்தும் வீரர் எல்லாம். அடுத்ததாக இது தந்தம் கொண்ட யானை சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், வச்சுக்கணும். உங்களோட ஒரு கீச்சைனில் வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். அதே மாதிரி தீபஜோதி எரியறதை நீங்கள் பார்க்கணும். தீபஜோதி அதை பார்க்கலாம். அடுத்ததாக ஆமை விளக்கு யாழ், ஆமை விளக்கு யாழ். இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக, யாழுங்கிறது வீணை மாதிரியே இருக்குங்க, அதான் யாழ். அதை நீங்கள் ஜென்ரலாக வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில வடிவங்கள் இருக்குது. தேர் சக்கரம் விழுதுகளுடன் இருக்கும் ஆலமரம். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். உத்திராடம் யார் வச்சுக்கணும்? தேர் சக்கரத்தை வச்சுக்கணும். விழுதுகளுடன் இருக்கும் ஆலமரத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வச்சுக்கணும். அடுத்தது பஞ்சார கூடை, ஒரு கோழி மூடி வைப்பாங்கல்ல, பஞ்சார கூடை. அந்த கூடை அது அந்த மாதிரியான கோவர்த்தன கிரிதாரி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா மக்களை கீழே வச்சுட்டு அவரே ஒரு பஞ்சார கூடை மாதிரி தான் பண்ணியிருப்பார். அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அடுத்ததாக ஷீச்சக்கரத்தை நீங்கள் டெய்லி பார்க்கணும். ஷீச்சக்கரத்தை கழுத்தில் போட்டுக்கோங்க அல்லது கையில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஷீச்சக்கரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2வது வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மயில் பீலி நீங்கள் வச்சுக்கலாம். கூரிய அம்பு நீங்கள் வச்சுக்கலாம். ஒற்றை மயில் பீலி, கூரிய அம்பு. அதே மாதிரி உள்ளங்கை கை இப்படி கலச அது கையை அப்படி பார்க்கணும். அடுத்து சின்முத்திரை இது பார்க்கணும். அபயஹஸ்தம் ப்ளஸ் பண்ணுற கரங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக அபயஹஸ்தத்தை தொடர்ந்து நீங்கள் 3 பாதச்சுவடு, காது மடல். மகரத்துக்கு நான் ஜென்ரலாக சொன்னேன் இல்லையா,
காது மடல், அதே மாதிரி 3 பாதச்சுவடு, 2வது ஆமை விளக்கு, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாத வடிவங்கள் நட்சத்திரங்கள் என்னென்ன, எதுக்கு? உத்திராட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நட்சத்திரமாக நாம் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு ஆகாது, வேண்டாம் வேண்டாம். அப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய இதெல்லாம் என்னது உங்களுக்கு வடிவங்கள்? பாம்பு, 5 தலை நாகம். எப்படி? பாம்பு, வெறும் பாம்பு, 5 தலை நாகம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஜென்ரலாகவே நீங்கள் பாம்பை பார்க்குறதே உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி அம்மி, நாகலிங்கப்பூன்னு சொல்கிறாங்க. நாகலிங்கப்பூ இருந்தால் அது உங்களுக்கு செட் ஆகாது, அம்மி உங்களுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் பார்க்காதீங்க, வச்சுக்காதீங்க. உங்கள் லோகோவில் கூட ஒரு அம்மி அரைத்து, அம்மிங்கிற வார்த்தை வேண்டாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து கேட்ட மின்னல், டிக்கு வடிவம்ங்கிறாங்க. நீங்கள் டிக்கு போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக சும்மா வேறு ஏதாவது சிம்பிள், இப்படி கோடு போடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் இப்படி டிக் போட்டு கரெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி கோடு போட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. கோடு போடுற சிஸ்டம், டிக் போடாதீங்க. கேட்டேன் டிக் வடிவம். அப்புறம் மின்னல், வஜ்ராயுதம், திரைச்சீலை, வஜ்ராயுதம், திரைச்சீலை, இதெல்லாம் அவங்க இந்திரன் கையில் வச்சுருப்பார் வஜ்ராயுதோட, அந்த ஃபோட்டோ வேண்டாங்கிறேன், அவ்வளோதான். அடுத்ததாக சிப்பிக்குள் முத்து, அதை நீங்கள் பார்க்காதீங்க, சும்மா ஒரு பொம்மை. சிப்பிக்குள் முத்து, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அடுத்து பாதச்சுவடுகள், பாதுகைகள்ங்கிறாங்க. பாதுகைகள் இருக்கு இல்லையா, அந்த பாதுகை வெளிப்பாடு உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ ஒரு குரு பிடிச்சிருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக குருவே கும்பிட்டு போயிருங்க. அவருடைய பாதுகை அந்த கான்செப்ட் வேண்டாம். பாதச்சுவடு, இந்தபடி ஒரு பாதச்சுவடாக வீட்டு வாசலுக்குள்ளே வைக்கிறது, வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது, இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அடுத்து இரட்டை மீன்கள், படகுங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. 2 மீன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒத்த மீன் வச்சுக்கலாம், 4 மீன் வச்சுக்கலாம், 2 வேண்டாம். 2 மீன் வேண்டாம். படகு வேண்டாம். படகு, பாய்மர கப்பல், படகுலேயே அப்படி பார்த்தீங்கன்னா, குடகு மலை காற்றில் வரும், அந்த பாட்டு, அந்த படகு, அது பேர் படகு. பாய்மர கப்பல்னா என்ன? 1001 கொண்டு போவாங்கல்ல, அதான் பாய்மர படகு. கான்செப்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு சொல்கிறேன். இது வேற, அது வேற, இது 2மே உங்களுக்கு வேண்டாம். ஸோ ஆக இந்த வடிவங்கள்லாம் பயன்படுத்துங்கள், இந்த வடிவெல்லாம் தவிருங்கள். ஏன்னா தம்பதியாக வீட்டுக்குள்ளே வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தையோட வீட்டுக்குள்ளே ஒரு புது வீடு வாங்கியிருப்பாங்க. 3 பாதச்சோடு வைப்பாங்க, அப்பா, அம்மா, குழந்தை அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி 3 பாதச்சுவடுகள் இருக்கிற ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கணும், அல்லது நீங்கள் வாசலில் வச்சுக்கணும். ஆர் சம்திங், ஒரு பொம்மையாக கூட வச்சுக்கோங்க, ஒரு டிபி ஃபோட்டோவை கூட வச்சுக்கோங்க, ஒரு வால்பேப்பராக கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 3 பாதச்சுவடு உங்கள் கண்ணுக்கு பார்க்கணும், தினமும் பார்க்கணும். அடுத்ததாக ஆமை விளக்கு. ஆமை விளக்கு இதை பற்றிலாம் தெரியும். நம்ம கேபிள் டிவி திறந்தால் ஒரே ஆமை விளக்கு தான். அது நீங்கள் இதை தேடி கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஸோ அப்போது உலகத்தில் எல்லா பகுதிகள்லேயும் ஆமை விளக்கு கிடைக்கும். கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். கேரளா கோயில்களில் துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கீழே ஆமை இருக்கும். இந்த அது சொல்கிறாங்கல்ல, ஆமை வடிவம் ஒரு வடிவமாக சொல்கிறாங்க, கூர்மாவதாரம்னு சொல்கிறாங்க. ஆமை உலகத்தை தாங்கி நிற்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ஆமை விளக்கு வீட்டை தாங்குகிறது அப்படிங்கிற நம்பிக்கை. ஆமை மீது ஆமை வச்சு ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு கடையிலலாம் கிடைக்கும், வாங்கி பாருங்கள், வாங்கி வச்சு பாருங்கள், உங்கள் லைஃபே மாறும். அடுத்த அம்பின் வடிவம், ஒற்றை அம்பு, ஒரு அம்பு இப்படி எடுத்து, ஒரு அம்பு, ஒரு சொல், ஒரு வில் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அம்பு, வில்லு கிடையாது, ஒரு அம்பு வடிவத்தை பார்க்கணும். இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் வச்சுருங்க கையில். அப்போ ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்கேன், அது அம்பு மாதிரி இருக்குது முனையில், கையில் வச்சுட்டே பேசுகிறேன், பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு காசு தரக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி இப்போ சொல்ல போகிறேங்க. அதில் என்னென்ன நட்சத்திரம் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது நட்சத்திரங்களுக்குரிய வடிவங்களையும் நான் சொல்ல போகிறேன். அதில் முதல் வகையாக அஸ்வினி, மகம், மூலம், இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி எங்கே இருக்குது? காலபுருஷ தத்துவத்தில் 1ஆம் இடமாகப்பட்ட மேஷத்தில் இருக்குது. 5 எங்கே இருக்குது? மகம். 5ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்தில் 5ஆம் இடத்துல இருக்குது. 1, 5. 9ங்கிறது தனுசில் இருக்குது. அஸ்வினி, மகம், மூலம். அப்போது இந்த 3 நட்சத்திரங்களும் திரிகோணமாக காலத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரங்கள் இதெல்லாம். இந்த அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிறதுல அஸ்வினியை பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு பேர். ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லாதடா நடந்துற போகுது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவர்கள் அருகில் நின்று ததாஸ்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும். அதனால தான் பேசும்போது கூட ஒரு அஸ்து சொல்லக்கூடாது. முக்கியமாக நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது பழிச்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ஒன்று உண்டு. அது பாருங்கள், முக்கியமாக குதிரை முகம். அதை நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டு வாசலில், வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு பொம்மையாக இருந்தால் கூட குதிரை முகத்தை நீங்கள் பாருங்கள், அல்லது குதிரை முகத்தை வழிபடுங்க. குதிரை முகமுடைய தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அஸ்வாரூடா தேவின்னு பேர். யார்? வராகியை சொல்கிறோம் அஸ்வாரூடான்னு. அப்புறம் அஸ்வத்தை வேறு எங்கே சொல்கிறோம்? ஹயக்ரீவரை சொல்கிறோம் அஸ்வாரூடான்னு. இப்போ இந்த முகங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். குதிரை முகங்களுடையதை நீங்கள் பார்க்கலாம், வழிபடலாம்.
மொத்தத்தில் குதிரையோட ஏற்ற மாதிரி குதிரை லாயம் ஒன்று இருக்குது. அப்படி பாருங்கள், அப்படி எட்டி பார்த்தா குதிரை முகம் தெரியும். சூப்பர். வீட்டு வாசலில் குதிரை மேய வரும், பார்ப்பேன். சூப்பர். குதிரையை பாருங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக துளசி மாடம், மகுடம். துளசி மாடம் மாதிரி பொம்மை கிடைக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸிங் இந்த டேபிள் மேலே வைக்கலாம், உங்களுடைய வரவேற்பறையில். அது துளசி மாடமே ஒரிஜினலாக கூட வைக்கலாம். துளசி மாடம். மகுடம்னு பேர். மகுடம் என்ன? தலை கிரீடம். என்ன அந்த கிரீடம்? சக்கரவர்த்தி கிரீடம். அதை நீங்கள் பார்க்கலாம். கோயில் கோபுரம். கோயில் கோபுரம் அதை வந்து நீங்கள் ஆலய தரிசனங்கள் நீங்கள் பண்ணலாம். அந்த கோயில் கோயில் கோபுரத்துக்கெல்லாம் நீங்கள் கண்டென்ட்டே சொல்ல தேவையில்லை. அதுக்கு நீங்கள் ஒரு கொலு பொம்மையில் ஆரம்பித்து எதாக இருந்தாலும் கோயில் கோபுரம் நீங்கள் வாசலில் தீவிரமாக உண்மையிலே கோயில் கோபுரத்தை பார்க்குறது இன்னும் பெஸ்ட்டு. அதை பார்க்கலாம். அடுத்து பல்லக்கு, நுகம்னு பேர். பல்லக்குன்னு என்ன? தூக்கிட்டு போகிற பல்லக்கு. இந்த பல்லக்கு அதில் ஏதாவது ஒரு அரசர் உட்காந்துட்டு ஒரு பொம்மைலாம் வரும். 4 பேர் இந்த இதெல்லாம் இருப்பாங்க, ரத்த கச்ச துறக்கப்பதாதிகள். அந்த துறக்கப்பதாதிகள்லாம் அப்படி தூக்கிட்டு போவாங்க. மன்னர் வந்து அப்படி உட்காந்துருப்பார், அந்த இதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான பல்லக்கு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக என்ன? நுகம்னு என்ன? கலப்பை. உழுதுண்டு வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இது ஒரு டைலாகோட ஒரு கலப்பை இருக்குது. கலப்பை சின்னம். முக்கியமாக கலப்பை வச்சிருக்கிற ஒரு ஆள் யார் சொல்லுங்கள்? வராகி. சிம்பிள். இது உங்களுக்கு இப்போ குதிரை முகத்தை பார்த்த மாதிரி பன்றி முகம். அது இருந்தாலும் நீங்கள் வராகி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுது? குதிரை வராகி பார்க்கும்போது என்ன ஆகுது? கையில் ஏற்கலப்பை வச்சிருக்கிற ஒரு அம்சத்தை நீங்கள் பார்த்த மாதிரி ஆகுது. அடுத்ததாக அங்குசம், யானை துதிக்கை. இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்கிறாங்க. அங்குசம், யானை துதிக்கை. யானை துதிக்கை என்ன? யானையுடைய துதிக்கை. யானை அப்படி தூக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ அல்லது இமேஜ் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அங்குசம், கையில் அங்குசம் வச்சுருக்கிற ஒரு அமைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதாவது நீங்கள் இப்போ யானை பாகனை பார்த்தாலே அங்குசம் எல்லாமே ஃப்ரீ பார்த்தலாம். அடுத்ததாக பிள்ளையார் சுழி போட்டு தான் எதாக இருந்தாலும் தொடங்கணும். நீங்கள் இந்த வந்து வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் பிள்ளையார் சுழி. சும்மா இருக்கும்போது கூட பிள்ளையார் சுழி போட்டு ஒரு பேப்பரில் ஒரு பிள்ளையார் சுழி. முன்னெல்லாம் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு பேப்பர் இருந்தால் ஒயிட் பேப்பர் கேட்டால் நானும் A4 சீட்டு கிடச்சா என்ன பண்ணுவேன்? பிள்ளையார் சொல்லி போட்டு கையெழுத்து போட்டு பார்ப்பேன். இந்த கையெழுத்து போட்டு பழகிறது. அந்த மாதிரி இந்த பிள்ளையார் சொல்லி கையெழுத்து நான் பண்ணுங்கள். அப்புறம் வீணை, சிங்கவால். வீணையை நீங்கள் பார்க்குறது. வீணை வச்சிருக்கிற தெய்வம் யார்? சரஸ்வதியை பார்க்கலாம். அப்புறம் சிங்கவால்னு சொல்கிறாங்க. சிங்கவால்னா என்ன? சிங்கத்தினுடைய வால். அது உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கோயில்களில் பொம்மையில் சிங்கவாலை போய் பார்த்தாலும் சரி, சிங்கத்தினுடைய வால். ஓகே, ரைட். இதெல்லாம் அதுக்கு அடுத்து இதில் ஆக வேண்டியதை எடுத்துக்கோங்க, உங்களால் முடியாத விட்டுருங்க, தெரிஞ்சதை பண்ணுங்கள். அடுத்த நட்சத்திரம் என்ன? திருவோண நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அது இது மிருகசீரிஷம் வருது. அதே மாதிரி 2வது நட்சத்திரம் சித்திரை வருது, அவிட்டம் வருது. இதெல்லாம் திருவோணத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவோணத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள். அப்போ இதெல்லாம் என்னென்ன நட்சத்திரத்தினுடைய வடிவங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவ்வகையில் உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் வடிவங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி, மான் தலை உங்களுக்கு ஆகாது. இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் ஆகாதது அன்னபூரணியும் மான் தலையும் உங்களுக்கு ஆகாததை பார்க்காதீங்க. பெரும்பாலும் அன்னபூரணி சில சின்னதாக இருக்கும், வச்சுக்காதீங்க. அடுத்தாக சித்திரை. ஸ்வஸ்திக்கு செந்தூர பொட்டு தவிருங்க. ஸ்வஸ்திக் பயன்படுத்துகிறத தவிருங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இதை பண்ணாதீங்க. அடுத்ததாக திரைச்சீலை. வீடு நிறைய கர்டன்ஸ் தொங்க விடாதீங்க, அது உங்களுக்கு ஆகாது, செட் ஆகாது. நெருப்பு கங்கு அடிக்கடி பார்க்காதீங்க. நெருப்பு கங்கு. அதே மாதிரி சிப்பிக்குள் முத்து. இந்த சிப்பி இருக்குல்ல, சிப்பிக்குள் முத்து, இதை நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டாம். இதை அந்த கான்செப்டே வேண்டாம். அடுத்ததாக அவிட்டம் உங்களுக்கு ஆகாது. உடுக்கை சவுண்ட் இருக்குல்ல, உடுக்கை, அதை பார்க்காதீங்க, அதை வச்சுக்காதீங்க. அடுத்ததாக டால்ஃபினு, மணல், இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறேன். டால்ஃபினு, மணல், அதே மாதிரி மணல் கடிகாரம், வராக உண்டியல், பன்றி முகம் கொண்ட உண்டியல், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தவிட்டுப்பானையும் தங்கமாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவ்வளோ பெரிய நல்ல பலன்களாக கண்டிப்பாக நடக்கும். இதில் ஜென்ரலாக நீங்கள் சில பொருட்களை வச்சுக்கணும், இது உங்களை எப்பயுமே காப்பாற்றும். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் உடுக்கை, கும்பம், டால்ஃபின், மணல் கடிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் வச்சுக்கணும். உடுக்கை, கும்பத்தை பார்க்கணும். உடுக்க சவுண்டு அது அந்த மாதிரி அது மணல் கடிகாரம், டால்ஃபின் சம்மந்தப்பட்ட இமேஜ், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே பார்க்கலாம். வராக உண்டியலும் நீங்கள் ஜென்ரலாகவே பயன்படுத்தலாம். வராக உண்டியல்னா ஒரு பன்றி முகம் கொண்ட ஒரு உண்டியல், இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவோணம், திருவாதிரை, சதயம், இந்த 3 நட்சத்திரங்களை சொல்கிறாங்க. திருவோணம், திருவாதிரை, சதயம். இதில் முக்கியமான வடிவங்கள் நான் சொல்கிறேன், இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டா டிஃபால்ட்டாக பணம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். ருத்ராட்சம்
எப்போ பண்ணாலும் நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. ருத்ராட்சம் எப்படி போட்டாலும் சரி, இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ருத்ராட்சம் போட்டாலும் சரி, நல்ல ருத்ராட்சம் அப்படி போட்டாலும் சரி, முகங்கள் மேட்ரு கிடையாது. ருத்ராட்சம் உங்கள் கையில் இருந்தால் போதும். அடுத்து ஸ்படிகம் மணி மாலை, ஸ்படிகம் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நடராஜர் வடிவத்தை ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வீடியோலையோ ஃபோட்டோலையோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏதோ நடராஜர் வடிவத்தை நீங்கள் பார்க்கறது சிறப்பு. அடுத்ததாக திரிசூலம்னு சொல்கிறாங்க. ஒரு திரிசூலத்துக்குறி, இப்போ சிவனுடைய இதை காட்டும் போது லோகோ காட்டும் திரிசூலம், மழைத்துளி, சுத்த மழைத்துளியை நீங்கள் பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பொதுவாக பண்ணுங்கள். அடுத்து மனித தலை அணிந்து கொண்ட பைரவர், கபாலம், அதான் கபாலதாரி பைரவர், காலை போட்டு மீச்சிட்டு இருக்கும் பத்திரகாளி, அந்த கீழே கபால வடிவம். சில கோயில்களில் ஐயனாரப்பன் முனீஸ்வரன்லாம் கூட கீழே காலில் கபாலம் மிதிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கபாலத்தை ஒரு தடவை பாருங்கள், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக காது மடல் 3 பாதச்சோடு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். 3 பாதச்சோடுனா அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் ஒரு சிமெண்ட்டில் கால் வச்சு, நம்ம கஜினி படத்தில் வர மாதிரி அப்படி ஹீரோயின்லாம் 2 பேரும் கால் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பாதச்சோடு நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். சில மாடர்ன் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரிலாம் வரும். ராமா, லக்ஷ்மணா, சீதா 3 பேர் நடந்து போகிறது, பாதச்சோடு 3 இருக்கணும், அவ்வளோதான். அது என்ன லாஜிக்ங்கிறது மேட்டர் இல்லை, பாதச்சோடு 3. அடுத்ததாக முழங்கோல்னு சொல்கிறாங்க. முழங்கோல் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடக்கிறது, ஸ்டிக் வச்சுட்டு பேசுகிறது. அது கர்வமாக பேசக்கூடாது, பட் ஸ்டிக் வச்சுக்கிறது நல்லது. அதில் உங்களுக்கு நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள், இதை பற்றிலாம் நம்ம ஐபிசி பக்தி தொடர்ந்து இந்த வருடம் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டாக கொடுத்து உங்களை நிறைக்கிறது தான் என் வேலை. அடுத்து என்னென்ன மரங்கள் நான் சொல்லுவேன். அப்போ இந்த மரங்கள்லாம் நீங்கள் கூட கையில் வச்சுக்கலாம். உங்கள் நட்சத்திரத்துக்குரிய, உங்கள் ராசிக்குரிய மரம் நீங்கள் கையில் வச்சுக்கலாம், ஸ்டிக்கு. அதே மாதிரி ஆமை விளக்கு, அம்பு வடிவம். ஆமை விளக்கு இங்கே ஃபேமஸ் கிடையாது, கேரளாவில் பெரிய ஃபேமஸ். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூர்மாவதாரம் தான் அங்கே ஃபேமஸ். அப்போ ஆமை விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க, அது மேலே விளக்கேற்றுங்க, அதில் அம்பு வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து தோரணம், மாலை, லிங்கம்ங்கிறாங்க. ஒரு சின்ன லிங்கம், ஸ்படிக லிங்கமாக இருந்தாலும் சரி, சாதாரண லிங்கம் சார் கடையில் விற்றாங்க சார், சின்ன கல் சிலை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த லிங்க வழிபாடு தெரிஞ்சால் வைங்க, அப்படி இல்லைனா லிங்கத்தை ஃபோட்டோவை வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா டிபியாக வால்பேப்பராக வச்சுட்டு போயிருங்க. வழிபாடு செய்ய தெரியணும். லிங்கம் வந்தால் நந்தி வேணும், ஒன்றுனா அது பின்னாடியே இருக்குது. இப்போ லிங்கத்தை வழிபாடு செய்தல் நல்லது. அதே மாதிரி தோரணம், மாலை, வீட்டுக்குள்ளே மாலை, தோரணம், இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல பொருட்களால் மாலை போடுங்க. காகித பூக்களில் போடாதீங்க, செட் ஆகாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன் வீடுகளில் அலங்காரத்துக்காக பிளாஸ்டிக்கெல்லாம் தொங்க விடுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணால் உயிருள்ள பொருட்களாக பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத பொருட்களை தோரணங்களாக தொங்காதீங்க, அது ஒரு உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ராசியான பொருள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தாரா பலன்களில் சொல்லக்கூடிய பொருட்களுக்குரிய கௌரவத்தை நீங்கள் தரணும், அதோட ஆன்மாவை உடச்சிடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தோரணம்னா தோரணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வேறு ஏதாவது வித்தியாசமாக எதாவது பண்ணிடாதீங்க. அடுத்ததாக உங்களுக்கு மூலிகை கொத்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் வீட்டு வாசலில் நம்ம பொங்கலுக்கெல்லாம் சொருவி வைப்போம், போகிக்கெல்லாம், அதெல்லாம் ஒரு காலம். அந்த மாதிரி பூக்கள் சுருவி வைக்கிறது, மூலிகைகள் சுருவி வைக்கிறது, வெட்டி வேறு மாலை போடுறது. வெட்டி வேரில் ஒரு மூலிகை. அந்த மாதிரியான மாவிளக்கூத்து இசை மூலிகை. ஸோ வேப்பம் பூ இசை மூலிகை. உங்களால் முடிஞ்சதை கொத்தாக சுருகி வைப்பது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கம்பல்சரி வருவா, பணமும் தருவா. அப்போ நான் எதை பண்ணக்கூடாது குருஜி, எந்த பாயிண்ட்டை நான் டச் பண்ணவே கூடாது அப்படின்னீங்கன்னா, முக்கியமாக அடுப்பு வடிவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. முக்கோணம் அடுப்பு மாதிரியான வடிவம், இதை நீங்கள் பயன்படுத்த. நான் சொல்கிறது லோகோஸ் மேக்கிங்கில் சொல்கிறேன், ஜென்ரலாகவே சொல்கிறேன். கீழ் நோக்கிய முக்கோணம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, மேல் நோக்கி. சில பேர் படம் எடுக்கும் போது கூட படிக்கட்டுலேருந்து இறங்குவாங்க, அப்போ உட்காந்து வீடியோ எடுப்பாங்க. நாயகன் மீண்டும் வரார், அதை மேலே ஏறும் போது எடுக்கணும், கீழே இறங்கும் போது எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட்டு. அந்த முக்கோணம் கூட மேல் நோக்கிய முக்கோணம் தான் நீங்கள் பார்க்கணும், கீழ் நோக்கி முக்கோணம் பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இந்த வலம்புரி சங்கு இருக்குது பாருங்கள், அந்த வலம்புரி சங்கு உங்களுக்கு ஆகாது, அதை விட்டுருங்க. வலம்புரி சங்கு உங்களுக்கு செட் ஆகாது. காரணம், அப்போ இடம்புரி சங்கு செட் ஆகுமா சார்? வலம்புரி சங்கு செட் ஆகாது, விட்டுருங்க. ரைட்டா? அடுத்ததாக கண்கள், நந்தி, கணை, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. பெரிய நந்தி வடிவம் இருக்குது இல்லையா, அந்த பெரிய, சில பேர் கோயிலில் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறதா பெரிய நந்தி வடிவம் வேண்டாம். அதுக்கு பதிலாக கஜம் இருக்குது, அதுக்கு பதிலாக அஸ்வம் இருக்குது, அந்த மாதிரி போய்க்கோங்க. அது மாதிரி கண்கள், ஊஞ்சல், உங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருந்தால் கழட்டிடுங்க, அது உங்களுக்கு ராசி இல்லாத பொருள். ஊஞ்சலுக்கு போய் என்ன சார் ராசி? உங்களுக்கு ராசி இல்லை,
அவ்வளோதான். தாரா வடிவங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன சார் லாஜிக்கு? லாஜிக்கே இல்லாதது தான் லாஜிக். நன்றாக புரிந்து கொள்ளும். நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு வடிவத்தை முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறத கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை. வேத சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலே வியாக்கியானங்கள் வேண்டாம். சொல்கிறத அப்படியே கேட்கணும், அவ்வளோதான். வேதம் அந்த ரிஷிகள் சொன்னதை எஸ் அப்படின்னு கேட்கணும், அவ்வளோதான். ஊஞ்சல் வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. அதை அனுபவப்பட்டவன் உப்பை தின்னு தண்ணி குடித்து விக்கி சொல்லியிருக்கான். அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஜோதிடம் எனும் புத்தகம் எதுக்கு? கால கண்ணாடி. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதில் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். ஊஞ்சல் உங்களுக்கு செட் ஆகாது. ஊஞ்சல் எந்த வடிவிலும். இப்போ சில பேர் கிளைண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க, கூடை ஊஞ்சல் ஓகேவா, கண்ணாடி இந்த ஊஞ்சல் ஓகேவா, மர ஊஞ்சல். ஊஞ்சலே வேணாம், அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் வேண்டாம். அதே மாதிரி தொட்டிலில் நீங்கள் தொட்டில் குழந்தை பிறந்தா பயன்படுத்துங்க. சில பேர் தொட்டிலே பர்மனெண்ட்டாக வச்சு கிருஷ்ணா பாலகிருஷ்ணாலாம் வச்சு தொட்டிலாம் ஆட்டுவாங்க. திருமஞ்சன சேவை, அந்த தொட்டில் வழிபாடு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது வேண்டாம். ரைட்டா? அடுத்து புலி நகம், யானை தந்தம். சில பேர் சும்மா பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா புலிப்பல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு லெகசிக்காக பண்ணுவாங்க. அது வேண்டாம், அதை கழட்டிடுங்க. அதுக்கு பதிலாக வேறு எதாவது பண்ணிக்கோங்க. யானை தந்தம் மாதிரி பொம்மையில் தான் வாங்க போகிறீங்க, ஆனால் அது வேண்டாம், வேறு பொம்மை வாங்கிக்கிங்க. அந்த பொம்மை வேண்டாம். அடுத்ததாக குருவால் கதாயுதம். சில பேர் சும்மா ஒரு பெருமைக்கு ஒரு கத்தி, நான் பிரயாணம் போகிறேன் கத்தி, அதெல்லாம் வேணாம் சார், கம்பல்சரி ப்ராப்ளம் ஆகும். அப்போது கதாயுதம், இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி கதாயுதத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கணும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஐபிசி சேனல், வாட்ஸ்அப் சேனல் இங்கே கீழே லிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உங்களை சேரும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.